சாவர்கர் இந்திய நாட்டினுடைய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான் அவர். ஆனால் சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி பல்வேறு இடங்களில் பல்வேறு விமர்சனங்களை வச்சதுக்கு நீ உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சு நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து சாவர்கர் சுதந்திர போராட்ட தியாகின்னு நான் ஏத்துக்க மாட்டேங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொல்றது வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஆர்டரை வந்து கண்டெம் பண்றதுக்கு இங்க நான் கிடையாது. நான் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ஆங்கிலேயர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சாவர்கரை எந்த நாளுக்கும் நான் வந்து அவர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஏற்றுக்கோங்க, வேற யார் வேணாலும் ஏற்றுக்கிட்டோம், பாஜக அதை ஏற்றுக்கிட்டோம். என்னோட சுதந்திரம், என்னோட லிமிட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்குன்ட்டு உரிமை கொடுத்துருக்கு. என்னோட உரிமையில அவரை நான் சுதந்திர போராட்ட வீரர்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தி அவர்களோட வியூவும் அப்படி இருக்கலாம். அதை அவர் பப்ளிக் டொமைன்ல பேசக்கூடாதுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்படின்ட்டு அவங்க சொல்றதை வந்து அவர் அப்ளைஸ் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. இதேதான் வந்து பிஜேபியோ காங்கிரஸோ இல்ல டிஎம்கேவோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸோ அந்தந்த கட்சிகளுக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு பிடித்தவர்களே கொண்டாடிக்கலாம். இவரை தான் நீங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும் நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? ஏங்க நாங்களும் சொல்லலையே அது மாதிரி கொண்டாட சொல்லி அவங்க கிட்ட. ஒரே ஒரு நிமிஷம் நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன்.